ஓம் சாய்ரா. நான் தரும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் காத்திருக்கிறதா? கவலைப்படாதே. கவலைகள் வரும் பொழுது ஒன்றை நினைத்துக்கொள், இதற்கு பின் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை நம் வாழ்க்கையில் பார்க்க போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருந்தால் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை நீ வென்று விடலாம். தங்கமே, உன்னுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் எப்பொழுதும் உன்னை கைவிடாத. எத்தனை பேர்தான் உன்னை தோற்கடிக்க வந்தாலும், உன்னுடைய காரியங்களை செய்ய விடாமல் தடுத்தாலும், நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக நடத்தி தருவதே இந்த சாயுடைய வேலையாக இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டாம். அழாதே. எல்லாம் நல்லதுக்குத்தான் நடக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உன் வாழ்க்கையில் நான் எல்லா வழிகளையும் காட்டுகிறேன். உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியாய் உனக்கு தரும். நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்கு வாழ்க்கையில் எதை எதை தர வேண்டும், எதை தரக்கூடாது என்பதை முன்பே நான் முடிவு செய்து விட்டேன். இனி நான் முடிவு செய்ய என்ன இருக்கிறது? இனி உன் வாழ்க்கையில் நான் தர வேண்டும் என்று நினைத்த அனைத்து சந்தோஷமான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இனி படிப்படியாக நடக்கும். வருவது வரட்டும், போவது போகட்டும் என்று ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு இனி வரப்போகும் ஒவ்வொரு நொடிகளையும் உனக்கானதாக மாற்றிக்கொள். எது ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதோ, எது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதோ, அது எந்த விதத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார். எதையுமே தவறாக நினைத்த உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். சிறு விஷயமாக இருந்தாலும் நாம் சாயப்பதான் செய்கிறார். நிச்சயமாக அதற்கு பின்பு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்று நினைத்துக்கொள். எல்லாம் மாறும். இனி தைரியமாக இருப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. வேறு எதுவும் உன்னுடைய வேலை இல்லை. உன்னுடைய வேலையை நீ சரியாக இதுவரை செய்து விட்டாய். என்னுடைய வேலையை நான் ஆரம்பிக்கிறேன். உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். மிக மிக கவனமாக இரு தங்கமே. இன்றிலிருந்து 2 நாட்களுக்கு நீ எது செய்தாலும் சற்று யோசித்து பொறுமையாக செய். ஏதாக இருந்தாலும் அவசரப்பட்டு விடாதே. இதற்கு முன்பு நீ தவறு செய்தாலோ இல்லை ஏதாவது ஆபத்து வரப்போகுது என்று தெரிந்தாலோ உனக்கு சொல்ல யாரும் இல்லை. ஆனால் இனி நான் இருக்கிறேன் உனக்காக. ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்ய நான் வந்துவிட்டேன். அதனால்தான் இன்று உனக்கானதை சொல்ல வந்துவிட்டேன். தங்கமே, 2 நாள் மிக கவனமாக இருக்க வேண்டும். புதிய செயலில் நீ எதிலும் இப்பொழுது இறங்க வேண்டாம். எதிலும் விஷயத்திற்குள் உன் மனதை நீ தேவையில்லாமல் சிந்திக்க வேண்டாம் தங்கமே. ஏனென்றால் இன்று நீ செய்யும் காரியங்கள் எதிலும் உனக்கு வெற்றி கிடைக்காது என்பதுதான் உண்மை. நேரமானது சரியில்லாமல் இருக்கிறது. 2 நாட்கள் கழித்து நீ எந்த ஒரு புது முயற்சி வேண்டுமானாலும் இடு, வெற்றி பெறும். ஆனால் இந்த 2 நாட்கள் நீ அமைதியாக இருக்கலாம். உன்னுடைய மனதில் ஏதாவது எண்ணம் தோன்றினால் அதை அப்படியே வைத்துவிட்டு 2 நாட்களுக்கு பிறகு நீ யோசிக்க தொடங்கலாம். நீ செய்யும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய குடும்பத்தையும் சார்ந்துதான் இருக்கிறது. உன்னுடைய குடும்பமும் அதில் சேர்ந்துதான் உள்ளது. உன் குடும்பத்திற்கும் இப்பொழுது நேரம் சரியில்லாத ஒரு காரணத்தினால்தான் சொல்கிறேன். நீ எதிலும் போட்டு மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லாம் மாற வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக மாறும் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையை நான் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். இனி உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்தால் நீ தாங்க மாட்டாயோ, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் தான் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ எதையும் மனதில் வைத்து கொள்ளாதே. நீ எப்பொழுதும் இருப்பது போல் இருந்து கொண்டே இரு. நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கும். சீக்கிரமாகவே உனக்கான விடிவு காலமும் வரும். புதிதாக துவங்க வேண்டாம். திரும்பவும் சொல்கிறேன், 2 நாள் கழித்து நீ துவங்க. சீக்கிரமாக உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விடுபடுவாய். நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கிறது. எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.